மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றதுக்கான சொல்யூஷன், அதாவது லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் சேலஞ்ச் வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த ஃபன் சேலஞ்சை கரெக்டாக நீங்கள் செஞ்சு வீடியோ எடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து நம்மளோட சேனலில் அது ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் அந்த ஃபன் சேலஞ்சுக்கான ரூல்ஸ் வந்துட்டு ஒரு சிலது இருக்குது. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஹாய் சொல்லிடலாம். ரோஷினி, நிஷா, மித்திலா, பிரியதர்ஷினி 7th ஸ்டாண்டர்ட், ஸ்டெஃபினா 6th ஸ்டாண்டர்ட், மாதினி 3rd ஸ்டாண்டர்ட், ஆயிஷா சுனிதா, அஸ்னா, அஃபீஃபா, ஆஷியா, நர்கிஷ் பானு, கேஷிகா, அக்ஷரா, ஷர்மிளா, கனிஷ்கா 3rd ஸ்டாண்டர்ட், ஹனிஷா 8th ஸ்டாண்டர்ட், தனலக்ஷ்மி, கனிஷ்கா 6th ஸ்டாண்டர்ட், பிரதீபா 9th ஸ்டாண்டர்ட், சுஷ்மிதா 6th ஸ்டாண்டர்ட், பூஜா 5th ஸ்டாண்டர்ட். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு படிக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். தென் அதில் அரைவாசி வந்து நான் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் அரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி தான் எடுத்திருக்கேன். தென் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது டிஷ்வாஷ் லிக்விட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இந்த லிக்விட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த டிஷ்வாஷ் லிக்விடில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகரும் இந்த லிக்விடுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட சொல்யூஷன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட இந்த 3 பொருள் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும், சுகர் கண்டிப்பாக இருக்கும், டிஷ்வாஷ் லிக்விட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போய் ரெடி பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஊதலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் கண்டிப்பாக கட்டைப்பை குச்சி இருக்கும். அந்த கட்டைப்பை குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஊதலாம். அது எப்படி ஊதுறது அப்படின்ட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். அந்த ஃபன் சேலஞ்ச் ஒன்று செய்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி பழசு எப்பயோ வாங்கினது இந்த ஊதுறதுக்கான இந்த டப்பா வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நார்மல் ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு ஊதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஊற்றிடுங்க. இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். பிகாஸ் அந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்துட்டு எல்லோ கலரில் இருந்தது. அதனால இப்போ நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாவே நம்ம கடையில் எப்படி பபிள்ஸ் அந்த லிக்விட் வாங்கினா எப்படி வந்துட்டு பபிள்ஸ் வரும், அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயுமே வந்து பபிள்ஸ் வரும். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த டப்பா ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லிக்விட் மட்டும் நீங்கள் வேணுங்கிறப்போ செஞ்சு வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஈவன் எனக்குமே வந்துட்டு பபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நானுமே ஊதி விளையாடுவேன். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு சேம் அதே மாதிரியே வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். தென் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேம் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட்க்கு பதிலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ. கிளினிக் ப்ளஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட எந்த ஷாம்பூ இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷாம்பூ ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும். 1.5 ஸ்பூனோ என்னமோ வரும். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுகரும் ஷாம்பூவும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சேம் அதே சொல்யூஷன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே நான் அந்த டப்பாவில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும். பிகாஸ் நான் ப்ளூ கலர் ஷாம்பு எடுத்ததுனால ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் பிளாக் கலர் ஷாம்பு எடுத்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போது இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன். இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் எவ்வளோ பபிள்ஸ் வந்துச்சோ அதை விட கொஞ்சம் கம்மியான பபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பபிள்ஸ் வருது, அதுதான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? பபிள்ஸ் வருது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம் நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த பபிள் யூஸ் பண்ணி இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊதி காமிக்கிறாங்க பாருங்கள். பாப்பா குட்டி விளையாடுறாங்க. ரொம்ப அழகாகவே பபிள்ஸ் வருதுங்க.
இந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபன் சேலஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட் வந்துட்டு தேவைங்க. அதுக்காக தான் இந்த லிக்விட் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த லிக்விட் செய்கிற வீடியோலாம் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் எடுக்க வேண்டாம். ஃபன் சேலஞ்ச் மட்டும் செஞ்சு வந்து அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ ஃபன் சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரையிலையோ இல்லை ஏதாவது பிளேட்லையோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஃபேஸில், அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம செஞ்ச லிக்விடை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொட்டி நல்லா வந்துட்டு பரப்பி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் தடவுற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ட்ரா இல்லை, அதனால கட்டப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அதோட குச்சி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி லிக்விட் வந்துட்டு தடவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச லிக்விட்குள்ளே முக்கி இந்த மாதிரி நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பபிள்ஸ் வந்துட்டு வருங்க. தென் அதுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு பபிள் வந்துட்டு விடுறேன். தென் அதுக்கு உள்ளே ஒரு பபிள் விடுறேன். மொத்தமாக 3 லேயர்ஸ் நான் செஞ்சுருக்கேன். 1 2 3 இந்த மாதிரி 3 லேயர்ஸ் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி 3 லேயர் இல்லைனா 3க்கும் மேலே 4 லேயர் 5 லேயர் 6 லேயர் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு டக்குன்னு வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அனுப்புகிற வீடியோ முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எனக்குமே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியோ நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுங்க. உங்களோட ஃபேஸ் காமிச்சு கூட நீங்கள் தாராளமாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தாங்க. அந்த லிக்விட் எப்படி செய்யறீங்க அப்படின்ற வீடியோலாம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த லேயர் ஊதி உடைக்கிற வீடியோ மட்டும் எடுங்க. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 லேயர் இல்லைனா 3க்கும் மேலே வந்துட்டு லேயர்ஸ் வரணும். இந்த லேயர்ஸ் கொண்டு வரது ரொம்பலாம் வந்துட்டு ஈஸி இல்லை. நிறைய வாட்டி நீங்கள் செய்ய உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். என்னமோ நான் வீடியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு வந்துருச்சு, எப்படின்னு தெரியல. 3க்கும் மேலே லேயர்ஸ் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். நான் வந்துட்டு 3 லேயர் தான் செஞ்சேன். எனக்கு அவ்வளோதான் வந்தது. உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வீடியோ எடுத்து டக்குன்னு அனுப்புங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது பேசி கூட நீங்கள் வந்துட்டு அனுப்பலாம். நீங்கள் அந்த அனுப்புகிற வீடியோவுக்கு மேலே வந்துட்டு ஃபன் சேலஞ்ச் பபிள் ஃபன் சேலஞ்ச் அப்படின்னு வந்துட்டு ரைட் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க. நம்ம சேனலில் நிறைய குட்டீஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ண தெரியும் அப்படின்னா அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்துட்டு தாராளமாக எனக்கு அந்த வீடியோஸ் அனுப்பலாம். உங்கள் எல்லா வீடியோஸும் ஜாயின் பண்ணி நான் ஒரு வீடியோவாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அனுப்ப போகிற அந்த 1 மினிட் வீடியோவில் உங்கள் ஃபேஸ் காமிச்சு கூட நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பலாங்க. அண்ட் அந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட பேர் இல்லைன்னா நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணிச்சுனா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபன் சேலஞ்சில் கலந்துக்கோங்க. இதுக்கு கிஃப்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் அனுப்புகிற வீடியோஸை நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். அதுதான் வந்துட்டு நான் கொடுக்குற கிஃப்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். One. சரி போதும்.